நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய தப்பை நீங்கள் பண்ணிடுறீங்க. அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நபர் வர்றாரு. அவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர். அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட நல்ல பண்புகளையும் உங்களோட நல்ல எண்ணங்களையும் உங்களோட திறமைகளையும் யோசித்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாருன்னா, உங்களோட நல்ல பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் உங்களோட திறமைகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு போற்றி வணங்கணும், அதை இன்னும் மென்மேலும் எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு புலவர் அவருக்கே தெரியாமல் அவர் செய்த மிகப்பெரிய தவறை மன்னர் மன்னித்தாரா? அவர் மன்னித்தார் என்றால் எதன் அடிப்படையில் மன்னித்தார் என்ற சம்பவத்தை விளக்கும் ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. அந்த அரண்மனைக்குள் அவர் நுழைந்த போது அலுப்பும் சோர்வும் அவரை கிறக்கமடை செய்தன. எப்படியாவது ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவரோட கண் இமைகளை தூக்கம் அழுத்தியது. அரண்மனையோட முற்பகுதியில் நின்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு மண்டபத்தில் நடுவில் ஒரு அழகான கட்டில் கடந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் கிடந்த பூ அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது அது ஏதோ வழிபாட்டுக்குள்ள ஒரு பொருள் அங்கே வைக்கிற இடம் அப்படின்னு. ஆனால் புலவருக்கு இருந்த உறக்க கலைப்பில் அதெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. மோசிக்கிறனார் விறுவிறுன்னு அந்த மண்டபத்தை நோக்கி போனார். அந்த கட்டில் மேலே ஏறி படுத்தார். கையை மடக்கி தலைக்கு அணைவாக வச்சார். அவ்வளோதான். அவர் படுத்த கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கியும் போயிட்டார். ஏன்னா அவர் படுத்திருந்ததில் ஒரு பூ பட்டு விரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பட்டின் சுகம் அவர் உடம்புல பட்ட உடனே அவரோட களைப்பெல்லாம் போன மாதிரி தெரிஞ்சு அவர் நல்லாவே தூங்கினார். வெகு நேரம் தூங்கியிருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் தூக்கம் நல்லா தூங்கி முடிச்சுட்டு கண் விழித்து பார்க்கும்போது அவர் கண்ட காட்சி அவர் திகைப்படைய செஞ்சிருச்சு. ஏன்னா மன்னனாகிய சேரமான் இரும்பொறை கையில் மயில் தொகையால் செய்யப்பட்ட விசிறியை வச்சு தனக்கு அவர் வீசிட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கிறத பார்த்த உடனே நல்லா தூக்கம் கலைஞ்சு துள்ளி குதிச்சு கட்டிலேருந்து கீழே இறங்கி நின்றுருக்காரு. சேரமான் இரும்பொறை சொல்கிறாரு, புலவரே ஏன் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் தூக்கம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குங்க. உங்களோட பொன்னான உடம்புக்கு நான் விசிறியால் வீசுகிற பாக்கியத்தாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன புன்முறுவலோடையே சொல்லியிருக்காரு. மன்னா, நான் தான் அசந்து தூங்கிட்டேன், அதுக்காக நீங்கள் போய் விசிறி எடுத்து இப்படி வீசலாமா அப்படின்னு ஒரு படபடப்போடு பேசியிருக்காரு மோசிக்கிறனார். மோசிக்கிறனார் சொல்கிறத கேட்ட மன்னன் சொல்லியிருக்காரு, பரவாயில்லை புலவரே, ஒரு தமிழ் புலவருக்கு தொண்டு செய்யும் ஒரு அரிய பணி எனக்கு கிடைச்சிச்சேன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். அரசர் பேசி முடித்த உடனே மோசிக்கிறனார் அரசருக்கு அருகில் நின்றவர்கள் பெரிய முரசம் ஒன்றை கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு திடுக்கிட்டார். அவரது உடம்பு விடவிட நடுங்க ஆரம்பிச்சிட்டு, அவருக்கு நாக்கு குடற ஆரம்பிச்சிட்டு பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டார். மோசிக்கிறனார் இந்த அளவுக்கு தடுமாறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் அவ்வளோ நேரம் படுத்து தூங்கிட்டு இருந்தது அரசரோட முரசுக்கட்டில். அது என்ன முரசுக்கட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முரசம் அந்த கட்டிலில் வச்சுருப்பாங்க. அந்த முரசுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, அது மன்னர் சொல்லும் விஷயத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் வேறு சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே அந்த முரசு பயன்படும். அதனால் அதுக்கு மிகுந்த மரியாதையோடு அந்த கட்டிலில் வச்சு அதுக்கு ஆராதனை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த கட்டிலில் வேற யார் படுத்தாலும் அடுத்த கணமே வாளால் அவரது தலை துண்டிக்கப்படும். ஆனால் மோசிக்கிறனார் அந்த இடத்துக்கு நுழைஞ்ச போது அந்த கட்டில் காலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த முரசத்தை நீராட்டுறதுக்காக அங்கிருந்த காவலர்கள் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அது காலியாக இருந்ததுனால அது முரசு கட்டில்னு மோசிக்கிறனாருக்கு தெரியாது. அதனால் அவர் தூக்க களைப்பில் போய் ஏறி படுத்து தூங்கிட்டாரு. இப்போ ஒரு பதட்டத்தோடைய மன்னரை பார்த்துட்டு, நான் முரசு கட்டில தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நீங்கள் முரசு கட்டில் தான் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன வேணும்னா செஞ்சீங்க, ஏதோ தூக்க களைப்பில் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்ட்டு இருக்காரு. அரசே, இதுக்கு வழக்கமாக நீங்கள் வாள் எடுத்து கொண்டு இருக்கணுமே, எப்படி என்ன நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னு ஒரு பயத்தோடய கேட்டுட்டு இருக்காரு. மன்னர் சற்று கடுமையாக சொல்றாரு, வேறொருவர் இதே காரியத்தை செய்திருந்தால் தாங்கள் சொல்வது போல் முறைப்படி அவ்வாறு செய்திருக்க தயங்கியிருக்க மாட்டேன். நான் உள்ளே வந்தபோது யாரோ முரசு கட்டிலில் படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என் வாளை உருவி கொண்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்து நல்ல வேலையாக நீங்கள் புரண்டு படுத்தீங்க. பார்க்கும்போது உங்களோட முகத்தை பார்த்தேன். நீங்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோட வாளை எனது உரையில் போட்டேன், எனது ஆத்திரத்தை என் அன்பிற்குள் போட்டேன். தமிழுக்கும் தமிழ் புலவருக்கும் மரியாதை செய்ய வேண்டியது என் கடமை. அதனால் அந்த நேரத்துலேருந்து இந்த விசிறி எடுத்து உங்களுக்காக நான் வீசிட்டு தான் இருக்கேன். அப்போ முரசத்தை நீராட்டத்தை கொண்டு போயிருந்தாங்க, அந்த காவலர்கள் கொண்டு வந்து இங்கே வைக்கலான்னு வந்திருக்காங்க. அப்போ வந்து வச்சாங்கன்னா உங்களோட தூக்கம் கலைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் நிப்பாட்டிட்டு இங்கே நான் உங்களுக்கு விசிறிட்டு இருக்கேன் அப்படின்னு புலவர் தூங்கிட்டு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மொத்தமாக சொல்லி முடிச்சிருக்காரு மன்னர் இரும்பொறை. மன்னர் சொன்னதை கேட்டுட்டு இருந்த மோசிக்கிறனார் நன்றி பெருக்கோடு கண்ணில் நீர் சுரக்க அவருக்கு வணக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழுக்காக இவ்வளோ பெரிய மன்னிப்பா?
மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றத்தை மன்னிச்சிட்டீங்க அரசே அப்படின்னு இருக்காரு. மன்னர் இரும்பொறை சொல்லியிருக்காரு, இல்லை புலவரே, நீங்கள் என்ன அதிகமாக புகழ்றீங்க, அளவுக்கு மீறி எனக்கு நன்றி செலுத்துறீங்க, தமிழுக்காக எதையும் செய்யலாம், நான் செஞ்சது ஒரு சின்ன காரியம்தான் அப்படின்னு தன்னடக்கத்தோடய சொல்லியிருக்காரு இரும்பொறை. மோசிக்கிறனார் உணர்ச்சி பெருக்கோட பேசுகிறாரு, சேர பெருந்தகையே, உருவிய வாளை உரைக்குள் போட்டதோடு இல்லாமல் உங்களது தோல் கடுக்க கடுக்க இந்த விசிறியை எடுத்து எனக்கு வீசி கொண்டிருந்திருக்கீங்களே, உங்களோட இந்த பண்பை நான் எப்படி பாராட்டுவேன்? உங்களுக்கு இம்மையில் நன்மையும் மறுமையில் புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும், அந்த அறிவின் பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே இரும்பொறை சொல்றாரு, இல்லை இல்லை, இம்மையில் புகழையோ மறுமையில் புண்ணியத்தையோ எதிர்பார்த்து இந்த காரியத்தை நான் செய்யலை, உங்கள் தமிழ் புலமைக்கு நான் செலுத்திய வணக்கம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைன்னு இருக்காரு. உங்களோட வணக்கத்துக்கு நான் மட்டுமல்ல என்னோட உயிரும் கடமைப்பட்டிருக்கு, தமிழின் பெயரால் பிழைத்த உயிரல்லவா அது அப்படின்னு மோசிக்கிறனா சொல்லியிருக்காரு. புலவர் சொல்வதை கேட்ட அரசர் சிரித்தார். முரசு கட்டிலில் முரசு வைக்கப்பட்டது. அங்கே அதற்கு செய்யப்படும் வழக்கமான வழிபாடுகளை காவலர்கள் செய்தார்கள். அரசர் புலவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போனார். போகும் வழியில் புலவர் தமிழை வாழ்த்தி கொண்டும் வணங்கி கொண்டும் சென்றார். தமிழுக்கும் தமிழ் புலவருக்கும் ஒரு அரசர் செய்த மரியாதையை இச்சம்பவம் விளக்குகிறது. ஏதாவது ஒரு குற்றம் தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னா குற்றத்தோட தன்மையை பொறுத்து, குற்றத்தோட விளைவை பொறுத்து, அந்த குற்றம் மன்னிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் மன்னர் இரும்பொறை மாதிரி அந்த குற்றத்தை மன்னிச்சிடணும். இல்லை, அது சின்ன குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றம் தவறுதலாகவே நடந்திருந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்றது அறிவு சார்ந்த ஒரு செயலாக கண்டிப்பாக இருக்காது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பழைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. ஆனால் இங்கே அந்த புலவரோட தமிழ் தான் அவரோட உயிரை காப்பாத்துனுச்சு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்வார். தமிழின் இனிமையையும் தமிழின் வளமையையும் தமிழின் ஆளுமையையும் தமிழின் செழிப்பையும் உணர்ந்த ஒருவர் அவ்வளவு எளிதில் அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட மாட்டார். கோழைகளை வீரர்களாக மாற்றவும் தமிழ் பயன்படும், வீரர்களை மாவீரர்களாக மாற்றவும் தமிழ் செயல்படும். தம்மை அழிக்க நினைப்பவர்களை புறந்தள்ளி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு மென்மேலும் வளரும் வல்லமை கொண்ட மொழி தமிழ். அத்தகைய வல்லமை கொண்ட இனிய தமிழை நாம் பேசுகிறோம் என்பதில் பெருமை கொள்வோம். தமிழ் மீது அக்கறையுள்ள அனைத்து நபர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல கதைகளை கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.